இன்றைக்கான 2வது புறம் பார்த்தீங்களா, வேறு லெவலில் தரமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் பவித்ராவும், தர்ஷிகாவும் ஒரு டீமாக வந்து சேர்ந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் சௌந்தர்யா, ஜாக்லின்னு அவங்க ஆல்ரெடி ஒரு டீமாக தானே இருக்காங்க. ஆனால் தனித்தனியாக விளையாடுவாங்க. இந்த நாமினேஷனில் என்ன அப்படின்னா, ஜாக்லினாக இருக்கட்டும், சௌந்தர்யா 2 பேருமே வந்து பவித்ரா தான் நாமினேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பவித்ரா என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ சௌந்தர்யா மேலேயும் ஜாக்லின் மேலேயும் வந்து வன்மத்தை கொட்டுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதான் தனியாக போய் உட்காந்துட்டு போலவுது. இவங்க வந்து நாமினேஷன் பண்ணணும்னு பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு குரூப்பாக இருக்காங்க. அந்த குரூப்பாக இருந்துக்கிட்டு நம்மளை வந்து நாமினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அது சொல்ல இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து சொல்லுது, இந்த மாதிரி நம்மள குரூப்புங்கிற, ஆனால் அவளே ஒரு குரூப்புக்குள்ளே தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து சொல்லுது. இந்த மாதிரி ஜாக்லின் வந்து அவள் சொல்கிற காரணங்கள் வந்து ரீசன் வந்து தப்பாக இருக்குது, அவங்க சொல்கிற ரீசனாக தப்பாக இருக்குது அப்படிங்கும்போது, அப்போ சௌந்தர்யா வந்து இந்த பக்கம் நாமினேஷன் பண்ணுறாங்க, உன்னை நாமினேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நாமினேஷனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து அடித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவல் ப்ரோமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் வந்து பவித்ரா யாரை முத்துக்குமரன் நாமினேஷன் பண்ணாங்களா, அதனால் வந்து முத்துக்குமரனை நாமினேஷன் பண்ணியிருக்கு பவித்ரா. இந்த 2வது ப்ரோமோவில் வந்து சௌந்தர்யா, ஜாக்லின் விஸ் பவித்ரா, தர்ஷிகா அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.